Pioneers Nana Nani Homes, a paradise for senior citizens. Coimbatore. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த முடிவு இந்திய மருந்து ஏற்றுமதி வணிகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ட்ரம்பின் பதிவில் அனைத்து பிராண்ட் மற்றும் உரிமம் பெற்ற மருந்துகளுக்கும் 100% வரி விதிக்கப்படும். ஆனால் அமெரிக்காவில் உற்பத்தி ஆலைகளை நிறுவவும் நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். சமையலறை கேபின்கள் மற்றும் குளியலறை பொருட்களுக்கு 50%, பர்னிச்சர்களுக்கு 30% வரி விதிக்கப்படும். இது தேசிய பாதுகாப்பையும் உள்நாட்டு உற்பத்தியையும் பாதுகாக்கும் நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு இந்திய மருந்து தொழில்துறைக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஏற்கனவே உலகளவில் மலிவு விலையில் மருந்துகளை வழங்கும் இந்தியா அமெரிக்காவிட மருந்து ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ளது. வரி விதிப்பு காரணமாக இந்திய மருந்துகளின் விலை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவுகள் ஏற்கனவே சிக்கலில் உள்ளன. அமெரிக்கா பால் பொருட்கள் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட வேளாண் விளைபொருட்களுக்கு சந்தையை இந்தியா திறக்க வேண்டும் என கோரிய நிலையில் இந்தியா அதை மறுத்ததால் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இந்திய பொருட்களுக்கு 25% வரி, பின்னர் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டி கூடுதலாக 25% வரி விதிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு மொத்தம் 50% வரி அமலில் உள்ளது. இந்நிலையில் புதிய மருந்து வரி அறிவிப்பு இந்திய தொழில்துறையிலும் அமெரிக்காவின் உள்நாட்டு சந்தையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது.